நண்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் மனசு சோர்ந்து யாரோ உங்களை காயப்படுத்திய மாதிரி இருக்கீங்களா? அப்ப அந்த கோபமும் அவமானமும் உங்களுக்குள்ளே உங்களை மெதுவாக எரிக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது அந்த நெருப்பை எப்படி உங்கள் உள் சக்தியாக மாற்றலாம் என்பதை பற்றி ஒரு 8 வழிகளில் சொல்ல போகிறேன். அதிலும் அந்த 8வது வழி உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் என்பதற்கான வழி. உன் மனசுக்குள்ள இருக்கும் நெருப்பை வெற்றியாக மாற்றக்கூடிய வழி. வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி, ஆரம்பிப்போமா? முதல் வழி, உண்மையான வலி வெளியில் அல்ல, உள்ளே. உலகம் எவ்வளவு உன்னை சிரமப்படுத்துகிறது என்று நீ நினைக்காதே. உண்மையான வலி வெளியில் கிடையாது, அது உன் உள்ளே உருவாகும். ஒருவரின் வார்த்தைகள், கண்ணோட்டங்கள், செயல்கள் உன்னை காயப்படுத்தும் போது பெரும்பாலானோர் அதை வெளிப்புற தாக்கமாகவே எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த வலி உன் மனதிற்குள் சென்று நீயே அதை நீட்டித்து கொள்கையை விட்டு கொடுக்காமல் உன் உள்ளே நெருப்பாக மாற்றுகிறாய். இதே நெருப்பு எப்போதும் தனித்தன்மையிலேயே எரியும். யாரும் அதை பார்க்க முடியாது. அது உன்னை சோர்வாக்கும், உன் மன அமைதியையும் தன்னம்பிக்கையையும் சிதைக்கக்கூடும். இந்த வலியை மாற்ற உன் சக்தியை உள்நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். கோபம், கண்ணீர், வெறுப்பு ஆல் உன் உள்ளே உருவாகும் சக்தி. அதை வெளியில் காட்ட முயற்சிப்பது உன்னை மட்டுமே பாதிக்கும். அதற்கு பதிலாக அந்த சக்தியை உன் வளர்ச்சிக்காக, உன் கனவுகளுக்காக மாற்று. உன் மனத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். ஒருவரின் அவமானம், ஏமாற்றம், தோல்வி உன் மீது ஒரு சுமை அல்ல, ஒரு பாடமாக மாறும். உன் உள்ளே வரும் வலியை உன்னால் ஆசையாக மாற்ற முடியாது என்று நினைக்காதே. உன் மனதில் அமைதி வைக்கவும், நெருப்பு போல உண்டாகும் கோபத்தை உன் முயற்சி, உழைப்பு, திறமைக்காக பயன்படுத்தவும். யாரும் உன்னை தாழ்த்த முடியாது. உன் மனநிலை உன்னை தாங்கும் சக்தியாகும். அதுவே உண்மையான வலிமை, அதுவே உண்மையான வெற்றி. 2வது வழி, பழிவாங்கும் கோபம் நன்மை தராது. நீங்கள் கோபமாகும் போது அதை வெளியில் காட்டி பழிவாங்க முயற்சி செய்வது உன் மனத்திற்கே காயம் செய்கிறது. பிறரை காயப்படுத்துவது அவருக்கு பாராட்டு தருவது போல் தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது உன் முன்னேற்றத்தை தடுக்கிறது. கோபம் உன் உடல் மற்றும் மனதில் அழுத்தம், இதய துடிப்பு, சோர்வு உருவாக்கும். நீ நினைக்கும் போல வெற்றி தராது. பழிவாங்கும் எண்ணம் முதலில் உனக்கே பாதிப்பை தரும். நீ எதிரியை தாக்க முயற்சிக்கும் போது உன் நேரம், சக்தி, கவனமெல்லாம் வீணாகும். உன் சொந்த கனவுகள், உன் வளர்ச்சி பின்னேறுகிறது. கோபம் உன் உள்ளே ஒரு நெருப்பாக எரிகிறது. வெளியில் தெரியாமல் உன் அமைதியையும் நம்பிக்கையையும் சிதைக்கும். அதற்கு பதிலாக அந்த சக்தியை உன் வளர்ச்சிக்காக மாற்று. கோபத்தை உழைப்பு, கற்றல், திறமை, உன் கனவுகளை அடைவதற்கான ஊக்கமாக மாற்று. நீ பழிவாங்கவில்லை, அதற்கு பதிலாக உன் மன அமைதியை காத்துக்கொள். நீ வெற்றி அடையும் ஒரே வழி உன் உள்ளே வெற்றி பெறுவது. உன் மனதை கட்டுப்படுத்து. அந்த நெருப்பை உன் சக்தியாக மாற்று. யாரும் உன்னை தாழ்த்த முடியாது. உன் மனநிலை உன்னை அசையாத மலை போல் வலிமையாக்கும். உண்மையான வெற்றி என்பது பிறரை வீழ்த்துவதில் அல்ல, உன்னை வெல்வதில்தான். 3வது வழி, உண்மையான வெற்றி சமம் உன்னை வெல்வது. உண்மையான வெற்றி என்பது பிறரை வீழ்த்துவதில் அல்ல, உன்னை வெல்வதில்தான். உலகம் உன்னை சோதிக்கும் போது கடினமான நிலைகள், எதிர்மறை கருத்துகள், அவமானம் இவை உன்னை உளவியல் ரீதியாக சோதிக்கும். பெரும்பாலானோர் வெளியே காட்டும் வெற்றியால் தங்களை மதிப்பீடு செய்கிறார்கள். ஆனால் உண்மை வெற்றி உன் உள்ளே எப்படி நடக்கிறது என்பதில்தான். நீ கோபப்படுகிறாயா? மனசில் பதறல் இருக்கிறதா? அதை கவனியுங்கள். அந்த கோபம் உன் மனதிற்குள் நெருப்பாக எரிகிறது. நீ அதை வெளியில் காட்ட முயற்சிப்பது உனக்கு மட்டுமே சேதம் செய்கிறது. இதன் பதிலாக உன் மனதை கட்டுப்படுத்து. உன் உள்ளே வரும் அதிர்ஷ்டத்தை, தோல்வியை, கோபத்தை உன் வளர்ச்சிக்கான சக்தியாக மாற்று. உன் உணர்ச்சிகளை நேர் பார்க்கவும். பழிவாங்கல், கோபம், அவமானம் அது உனக்கு நெருப்பாக மட்டுமே இருக்கும். அதை உன் முயற்சி, உழைப்பு, சிந்தனை, கற்றல் ஆகியவைகளுக்கு மாற்றி உன் திறமையை உயர்த்து. உண்மையான வெற்றி என்பது உன் மனதை வெல்வதில் உள்ளது. நீ உன் உள்ளே அமைதி, கட்டுப்பாடு, வலிமை பெற்றால் உலகம் தன்னிச்சையாக உன்னை மதிக்கும். மிகச்சிறந்த வெற்றி என்பது நீ உன்னைத்தானே முழுமையாக வெல்வதுதான். பிறரை விடாமல் உன் மனத்தை அடக்கி அந்த அமைதியை உன் பலமாக்குக. அதுவே நீ உண்மையான வெற்றியாளராக மாறுவதை உறுதி செய்யும். 4வது வழி, மனநோயை சமாளிக்க உதவும் முறைகள். மனநோய், மன அழுத்தம், கோபம் ஆல் உன் உள்ளே உருவாகும் சக்திகள். அதை அடக்காமல், பழிவாங்காமல் சமாளிப்பதுதான் உண்மையான திறமை. முதலில் உன் உணர்வுகளை கவனியுங்கள். கோபம், பயம், சோகமும் உன் மனதில் எப்படி பரவுகிறது என்பதை உணர்வது முக்கியம். அடுத்ததாக ஆழ்ந்த மூச்சு எடுக்கவும். சீரான மூச்சின் மூலம்
மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வாருங்கள். மூன்றாவது, சுற்றுப்புறத்தை மாற்ற முடியாத போது உன் எதிர்வினையை மாற்று. ஒருவரின் வார்த்தைகள் உன்னை தாழ்த்தினால் அதற்கு பதிலாக உன் மன அமைதியை காப்பாற்றிக்கொள். பழிவாங்க வேண்டிய எண்ணத்தை விடுங்கள். அது உன் நேரம், உன் சக்தி, உன் வளர்ச்சியை வீணாக்கும். நான்காவது, உன் மனதுக்கு நேரம் கொடு. தினசரி சற்று நேரம் தனியாக கொண்டு தியானம், எழுத்து, யோசனை போன்ற செயல்களில் ஈடுபடு. மனம் அமைதியாகும் போது கோபம், கவலை, பதட்டம் குறைகிறது. ஐந்தாவது, உன் சக்தியை உன் வளர்ச்சிக்காக மாற்று. கோபம் உன் உள்ளே எரியும் சக்தி. அதை உன் உழைப்பு, திறமை, கற்றல், கனவுகளை அடைவதற்காக பயன்படுத்துங்கள். பிறரை வீழ்த்த முயற்சிப்பதை விட உன்னை வெல்வது உன் உண்மையான வெற்றி. இவை தொடர்ந்து பழக்கமாகும் போது மனநோய், கோபம், பதட்டம் உன் மேலாதிக்கத்தில் இருக்கும். உன் உள்ளே அமைதி இருக்கும் போது நீ வெற்றி அடைவாயாகும். உன் வாழ்க்கை உலகம் உன்னை மதிக்கும் விதமாக மாறும். ஐந்தாவது வழி, கோபத்தை உருவாக்கும் சக்தியை மாற்று. நீங்கள் கோபப்படும் போது அந்த கோபம் உன் உள்ளே ஒரு நெருப்பாக எரிகிறது. அப்படி எரியும் சக்தியை நீ தவறான பாதையில் பயன்படுத்தினால் அது உனக்கே சேதத்தை தரும். உன் மன அமைதி, உன் வளர்ச்சி, உன் கனவுகள் பாதிக்கப்படும். ஆனால் அந்த சக்தியை உன் பயிற்சி, உழைப்பு, கற்றல் மற்றும் முன்னேற்றத்திற்கு மாற்றினால் அது உன் மிகப்பெரிய சக்தியாக மாறும். கோபத்தை எதிர்பார்த்த வேலையாக காட்டாமல் அதை உன் உள்ளார்ந்த சக்தி, உன் மன வலிமையாக மாற்று. மனநிலையை கட்டுப்படுத்து. பதட்டம், அவமானம், தோல்வி போன்றவை உன் மனதை சிதற விடாமல் உன் முன்னேற்றத்திற்கு ஊக்கமாக்குக. கோபம் உன் உள்ளே எரிய சக்தி. அதை உன் கனவுகளை அடைவதற்கும், திறமையை வளர்ப்பதற்கும், உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் பயன்படுத்து. நேரத்தை, உன் கவனத்தை, உன் சக்தியை பழிவாங்கலுக்கு செலவிடாமல் உன் வளர்ச்சிக்கே செலவிடு. கோபத்தை கட்டுப்படுத்தும் போது நீ உண்மையான அமைதியையும் சக்தியையும் பெற்றிருப்பாய். நீ வெற்றி அடைவாய். உன்னைத்தானே வெல்வதுதான் உண்மையான வெற்றி. நீ எதிரியை வீழ்த்த முயற்சி செய்யாமல் உன் மனத்தை வெல்வதால் உலகம் தன்னிச்சையாக உன்னை மதிக்கும். இந்த சக்தியை மாற்றுவதே உன் வாழ்வின் உண்மையான மாற்றம். ஆறாவது வழி, வாழ்க்கையை மாற்றும் வழி. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உண்மையான வழி உங்களை மாற்றுவதில் தான் இருக்கிறது. உலகம், மற்றவர்கள், சூழ்நிலைகள் இவை அனைத்தும் உங்களை சோதிக்கலாம். ஆனால் அவற்றை மாற்ற முடியாது. ஆனால் உன் உள் மனதை மாற்றினால் உன் எதிர்காலமும், உன் வெற்றி, உன் சந்தோஷமும் தானாக மாறும். முதல் படி, உன் உள்ளே ஏற்படும் கோபம், அவமானம், பதட்டத்தை உணருங்கள். அவற்றை ஒவ்வொன்றாக கவனியுங்கள். வெளியில் காட்டாமல் உன் உள்ளே மாற்றுக. கோபத்தை பழிவாங்கலுக்கு செலவிடாமல் அதனை உன் வளர்ச்சிக்கான சக்தியாக மாற்று. இரண்டாவது, தினசரி சிறிய பயிற்சிகளை செய்யுங்கள். ஆழ்ந்த மூச்சு, தியானம், எழுத்து, மனச்சந்தோஷம் உன் மனதை கட்டுப்படுத்தும் வழிகள். உன் அமைதியை வளர்க்கும், உன் உணர்ச்சி சக்தியை பலப்படுத்தும். மூன்றாவது, நீ உன்னை வெல்வதுதான் உண்மையான வெற்றி என்பதை நினைவில் வையுங்கள். பிறரை வீழ்த்த வேண்டாம். உன்னை வெல்வது உன் மன அமைதி, உன் சுயமரியாதை. இவைதான் நீ அடைவது. நாலாவது, பழிவாங்கும் கோபத்தை விட்டுவிடுங்கள். அது உன்னை அழிக்கும். அதை உன் முன்னேற்றத்திற்கு மாற்றுங்கள். உன் வாழ்வின் சக்தியை உன் கனவுகளுக்காக செலவிடுங்கள். இதனால் உன் வாழ்க்கை உண்மையிலேயே மாறும். உன் மன அமைதி, உன் தனித்தன்மை, உன் வளர்ச்சி உன்னை வெற்றியாளராக மாற்றும். உலகம் உன்னை கவனிக்கும். உன் வாழ்வின் வழிகாட்டி நீயே ஆகும். ஏழாவது வழி, கதைகள் மூலம் எடுத்துக்காட்டு. உங்களுக்கு பாடம் சொல்லும் சிறந்த வழி கதைகள்தான். உண்மை வாழ்க்கை அனுபவங்கள், சோதனைகள், உழைப்பு கதைகள் இவை உங்கள் மனதில் உள்ள கோபம், பதட்டம், பழிவாங்கும் எண்ணங்களை மாற்றும் சக்தி வாய்ந்த கருவிகள். ஒரு சாதாரண மனிதன் மனதில் கையெழுத்து இல்லாமல் வாழ்க்கையில் துன்பப்பட்டான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவனை அவமானம், ஏமாற்றம் சூழ்ந்தது. உலகம் அவனை புரியவில்லை. நண்பர்கள் தூரமாகினர். ஆனால் அந்த நபர் கோபத்தை சுய வளர்ச்சிக்கான சக்தியாக மாற்றினான். தினசரி கடுமையாக வேலை செய்தான். புதிய திறன்களை கற்றுக்கொண்டான். முன்னேற்றத்திற்கு உதவும் வழிகளில் தனது நேரத்தை செலவிட்டான். இல்லா நேரத்தில் அவன் ஏமாற்றத்தை பற்றி கவலைப்படவில்லை. அது ஒரு பாடமாக கற்றுக்கொண்டான். இறுதியில் அந்த மனிதன் வெற்றி பெற்றான். பிறரை வீழ்த்துவதால், உன்னை வெல்வதனால். அந்த கதையால் உனக்கு தெரியும், கோபம், வலி, அவமானம் உன் மேலாதிக்கத்தில் இருக்கும் போதுதான் உண்மையான மாற்றம் நிகழும். இதேபோல் மற்ற கதைகள் உங்களுக்கு மன அமைதி, தன்னம்பிக்கை, பழிவாங்காமல் முன்னேறுவது போன்ற முக்கிய பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றன. கதை உங்களை ஊக்குவிக்கிறது, உன்னை மாறச் செய்கிறது, உன் மனதை வலிமையாக்குகிறது. கதை என்பது சோதனை, உழைப்பு, வலியும் வெற்றியும்.
இவற்றின் மூலம் உங்களுக்கான நேர்த்தியான வழிகாட்டி. உங்கள் உள்ளே இருக்கும் சக்தியை உணரச் செய்யும் சிறந்த கருவி கதைகள்தான். 8வது வழி, தினசரி பயிற்சி. உங்கள் மனதை வலிமையாக்கும் மிகப்பெரிய வழி தினசரி பயிற்சிதான். ஒவ்வொரு நாளும் சிறிய நேரம் எடுத்துக்கொண்டு உன் மனத்துடனும் உடலுடனும் தொடர்பு கொள்ளும் பழக்கங்களை உருவாக்குங்கள். ஆழ்ந்த மூச்சு, தியானம், எழுத்து, கவனத்தை ஒரே இடத்தில் கவனம் செலுத்துதல் உன் மன அமைதியை வளர்க்கும், கோபம் மற்றும் பதட்டத்தை குறைக்கும். குறிப்பாக உன் உள்ளே எரிகிற கோபம் மற்றும் பதட்டத்தை கவனியுங்கள். அதை வெளியில் காட்டாமல் உன் மன வளர்ச்சிக்காக மாற்றுங்கள். தினசரி பயிற்சிகள் உன் உள்ளார்ந்த சக்தியை வெளிப்படுத்தும் வழி, உன் மனதை கட்டுப்படுத்தும் திறன், உன் சிந்தனையை துல்லியமாக மாற்றும் வழி. போலி வெற்றி, உடைப்பு, தோல்வி நமக்கு எல்லாம் நேர்கின்றன. ஆனால் உன் மனதை தினசரி பயிற்சியால் வலிமையாக்கினால் அவை உன்னை பாதிக்காது, உன்னை முன்னேற்றும் சக்தியாக மாறும். இது மட்டுமல்ல, இந்த பழக்கங்கள் உனக்குள் ஒரு தன்னம்பிக்கை, தனித்தன்மை மற்றும் நிலைத்த அமைதி உருவாக்கும். கற்றுக்கொண்டே இருங்கள், வளர்ந்து இருங்கள், கோபத்தை உள் வளர்ச்சிக்கு மாற்றுங்கள். தினசரி பயிற்சி உன்னை வெற்றியாளராக உருவாக்கும் சிறந்த கருவி. நாளை இன்னும் சிறந்த நாளாக மாறும்போது உன் மன அமைதி உன்னை வழிநடத்தும். இன்றே ஆரம்பி. சிறிய நேரம் எடுத்தே தொடர்ந்தால் உன் வாழ்க்கை மாற்றத்தை உணர்ந்துவிடும். நண்பர்கள், இன்று நீங்கள் கற்றுக்கொண்டு இந்த 8 வழிகளையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், அல்லது ஏதேனும் கேள்வி இருந்தால் கமெண்ட்ல பதிவிடுங்கள். இது போன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நான் உங்களை அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்.